ஹலோ கைஸ், வெல்கம் டு ஓஜி கிரிக்கெட் டாக்ஸ். ஃபர்ஸ்ட் உமன்ஸ் வேர்ல்டு கப் வந்துருச்சு. லாஸ்ட் டைம் இந்தியா வந்து ஓடி வேர்ல்டு கப் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து T20 வேர்ல்டு கப். ஸோ T20 வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ரூல்ஸ் தான். ஒன்று ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்க, இல்லை ஆஸ்திரேலியா யார் அடிக்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. அவ்வளோதான், ரெண்டே விஷயம் தான். இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒரே பூல்ல வந்து இதில் வந்து அலைன் ஆயிருக்காங்க. ஸோ ஒரு சைட் பூல்ல பார்த்தா ஸ்ட்ராங் டீம்ஸ் அப்படின்னா இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தா இங்கிலாந்து, நியூசிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ கொஞ்சம் ஏதாச்சும் அப்செட் ஆகும் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் வருவாங்க. ஸோ மற்றபடி பெரிய சேஞ்சஸ் எதுவும் நடக்காது. இதுதான் டீம்ஸ் எது ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னா ஆல்வேஸ் ஆஸ்திரேலியா. இந்த டீம் தான் வந்து எப்பயுமே வந்து சாம்பியன் சைட். ஏன்னா இங்கே இருக்க ஆல்ரவுண்டர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ டீம்லேயே பார்த்தா ஜஸ்டா ரெண்டே ரெண்டு பேட்ஸ்மேன், ஒரு கீப்பர், ஒரு பவுலர், மற்ற எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸ். அதுவும் ஆஹ் சும்மா இருக்க ஆல்ரவுண்டர்ஸ் கிடையாது, எல்லாருமே ஐசிசி ரேங்கிங்கில் டாப் இருக்க ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ மோஸ்ட்டாக ஆஸ்திரேலியா எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா T20 வேர்ல்டு கப்பில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் இங்கிலாந்து ஜெயிச்சாங்க, தென் ஹேட்ரிக் வேர்ல்டு கப்ஸ், தென் வெஸ்ட் இண்டீஸ், அப்புறம் ஒரு ஹேட்ரிக் வேர்ல்டு கப், தென் லாஸ்ட் நியூசிலாந்து. ஸோ லாஸ்ட் டைம் நியூசிலாந்து எப்படின்னா செமியில் வந்து ஆஸ்திரேலியா பீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால ஃபைனலில் போய் கப்படிச்சிடுவாங்க. ஸோ நான் சொன்னது தான், ஒன்று ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்க, இல்லை ஆஸ்திரேலியா எந்த டீம் எந்த ஸ்டேஜில் பீட் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. இவ்வளோதான். ரெக்கார்ட்ஸும் பார்த்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து வேர்ல்டு கப்பில் 80% வின் ரெக்கார்ட் இருக்கு. நிறைய செகண்ட் வந்து இங்கிலாந்து, தே ஹவ் 75. நியூசிலாந்து, தென் வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா இவங்கெல்லாம் அலைனா இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து இது வந்து ஒரு கஷ்டமான வேர்ல்டு கப் தான் இருக்கும். இந்தியாவோட ஹையஸ்ட் லெவல் வந்து ஒரு ரன்னராக போயிருக்காங்க லெவல். சவுத் ஆப்பிரிக்கா 2 டைம் ரன்னராக போயிருக்காங்க. தென் நியூசிலாந்து சாம்பியன் சைட் போன டைம். தென் இங்கிலாந்து அவங்க ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ், அப்புறம் 3 டைம் ரன்னராக போயிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஒரு டைம் சாம்பியன், அவ்வளோதான். ஆஸ்திரேலியா இவங்க கிட்டத்தட்ட 6 டைம் சாம்பியன். சொன்னது மாதிரி தான் இந்தியாவோட சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இந்த வேர்ல்டு கப்ல வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் செமிஃபைனல் போறதுக்கு இருக்க சான்சஸே. பிகாஸ் கண்டிப்பா வந்து அவங்க சவுத் ஆப்பிரிக்காவோ இல்லை ஆஸ்திரேலியாவோ ஒரு டைம் பீட் பண்ணி ஆகணும். அந்த ரெண்டு டீம்ல என்ன வந்து இந்தியா கிட்ட இல்லாம டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியா சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட தே ஹேவ் 11 ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவும் தே ஹேவ் 7 ஆல்ரவுண்டர்ஸ். பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் ரொம்ப கம்மி, ஒன்லி 5, சாரி ஒன்லி 4. அந்த 4மே பார்த்தீங்கன்னா ஹர்மன் ஹர்மன்பிரீத் கவுரை இன்க்ளூட் பண்ணி அந்த 4 இருக்கு. ஸோ அவங்க ரெகுலர் பவுல் பண்றது இல்லை, இதுதான் இப்படி இருக்கு. பட் நம்மளும் வந்து 5 பவுலர் வச்சு போயிருக்கோம், 5 பியூர் பவுலர்ஸ். கரந்தீப் ரவ், நந்தினி சர்மா, சரணி, ஸ்ரீனிவாஸ் சிங், அப்புறம் வந்து ஸ்ரேயங்கா. ஸோ ஸ்ரேயங்கா லைட்டாக பேட் பண்ணுவாங்க, பட் அவங்களும் கன்சிஸ்டன்ட் பவுலிங் தான். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டாப் ஆர்டர் ரொம்ப நம்பி தான் போறாங்க. ஸ்மிருதி, ஷபாலி, ஜெமிமா ராட்ரிகஸ், ஹர்மன்பிரீத் கவுர். ஸோ இவங்களை தாடி வந்துட்டா வந்து அட்டாக்கிங் பார்த்தீங்கன்னா ரிச்சா கோஷ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வார்ம் அப் கேம் பார்த்தோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து வார்ம் அப் கேமில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் கூட நல்லா பிக் பண்ணியிருக்கோம். இன்னொரு கேம் இங்கிலாந்து கூட பாட்டில் இருப்போம். ஸோ நம்மளோட சான்சஸ் கம்மியாக தான் இருக்கு. பட் என்ன ஒரு விஷயம்னா சவுத் ஆப்பிரிக்காவோ இல்லை ஆஸ்திரேலியாவோ யாரா நம்ம பீட் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் தான் நம்மளோட கேம்பெயினே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். இல்லை தென் ஆஸ் யூஸ்வல் நான் வந்து ஹர்மன் பிரீத் தான் நம்புறேன். ஸ்மிருதி எல்லாம் சொல்லுவாங்க, பட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஹர்மன் பிரீத். ஸோ ஹர்மன் பிரீத்துக்கு இது ஒரு நல்ல வேர்ல்டு கப்பாக போச்சுன்னா இந்தியாவோட சான்சஸ் இன் கெட்டிங் டு த நாக் அவுட்ஸ் இஸ் ஹை. ஸோ யூஸ்வலாகவே உமன்ஸ் வேர்ல்டு கப் எழுதிட்டா ஒரு சைடில் வந்து ஆஸ்திரேலியா, இன்னொரு சைடு மற்ற எல்லா டீம். ஸோ எல்லா டீமும் கஷ்டப்பட்டு போராடி எல்லாம் பீட் பண்ணிட்டு போய் ஆஸ்திரேலியா ஃபேஸ் பண்ணணும் இன் எனி ஆஃப் த நாக் அவுட்ஸ். எந்த நாக் அவுட்ல ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணுதோ அந்த டீம் சாம்பியன்ஸ். வேர்ல்டு கப்பில் அண்டர் டாக்ஸாக யார் வருவாங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் தான் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா ரேட்டிங் படியும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து மற்ற எல்லா டீமை விட கம்மியாக தான் இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டைம் அவங்க வந்து செமிஃபைனல் ஸ்னிக் பண்ணி உள்ள வந்துருவாங்க இங்கிலாந்தை பீட் பண்ணிட்டு. பட் இந்த டைம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அவங்க கொஞ்சம் நாக் அவுட்ஸ் தாண்டி போவாங்கன்னு தோணுது. லைக் ஃபைனல்ஸ் போனாலும் ஆச்சத்துக்கு இல்லை, பிகாஸ் தே ஹேவ் 12 ஆல்ரவுண்டர்ஸ் இந்த டீம். ஸோ எல்லாருமே பவுலிங் அண்ட் பேட்டிங் பண்ணுவாங்க. இந்த கொஞ்சம் ஃபியூ ஹிட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் ஹெய்லி மேத்யூஸ் அவங்களோட ரொம்ப பெரிய ஒரு அசெட். ஸோ அந்த ஹெய்லி மேத்யூஸ்க்கு ஒரு நல்ல வேர்ல்டு கப் அமைஞ்சதுன்னா திஸ் டீம் கோனா பி அன்ஸ்டாப்பபிள். ஏன்னா அவங்க நல்லா பேஸ் கவர் பண்ணியிருக்காங்க அண்ட் தே ஹேவ் குட் பேசர்ஸ் அண்ட் நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ தே ஆர் குட் டீம். அவங்க கண்டிப்பாக அண்டர் டாக்ஸாக இருப்பாங்க. இங்கிலாந்து ஆப்வியஸ்லி ஓன் கண்டிஷன், ஹோம் கண்டிஷன் ஆடுவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்கும். அவங்கள வந்து யார் ஸ்டாப் பண்ணுவா அப்படின்னா த ஒன்லி டீம் இஸ் ஆஸ்திரேலியா. இந்தியா சேலஞ்ச் பண்ணுவாங்க, பட் ஆஸ்திரேலியா தான் அவங்களை ஸ்டாப் பண்ணுற ஒரே டீம். ஸோ மைட் பி ஆஸ்திரேலியா வந்து இங்கிலாந்தை ஃபேஸ் பண்ணலாம், ஃபேஸ் பண்ணாமே போகலாம். ஏன்னா அங்கே இருக்க டாப் டீம் வந்து இங்கே இருக்க பாட்டம் டீமை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இங்கே இருக்க பாட்டம் டீம் அங்கே இருக்க டாப் டீம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது
தேர் இஸ் நோ சான்சஸ் ஆஃப் ஃபேஸிங் தெம் இன் செமிஃபைனல், மைட் பி இன் ஃபைனல். ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் சைட். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் சூப்பராக வச்சிருக்காங்க. அண்ட் ஸ்பின் bowling ஆல்ரவுண்டர்ஸும் நல்லா ஹிட் பண்ணுவாங்க. சிக்ஸஸ் பெரிய சிக்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கார்டனர்னு ஒரு பிளேயர் இருக்காங்க, அவங்களாம் செம்ம பேட்ஸ்மேன். அண்ட் கிரேஸ் ஹாரிஸ், சதர்லாண்ட், எலிஸ்பெரி. அப்புறம் வந்து டீம் பிரச்சனையாச்சு, கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டீம் ரெஸ்கியூ பண்றதுக்கு பெத்முனி. ஸோ டீமே சூப்பரா இருக்கு. ஸோ ஓப்பனிங்ல ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் ஹோப் லிச்ஃபீல்ட். அப்புறம் வந்து பவுலிங்ல எந்த பேஸ்னாலும் அந்த பேஸ் ஷட் டவுன் பண்றதுக்கு ஒரு பிளேயர் மேகான் ஸ்கட். ஸோ இவங்க தான் போன டைம் இந்தியா வந்து கப்படிக்காக்கு ஸ்டாப் பண்ண ஒரு பிளேயர். ஏன்னா ஃபீல்டிங்லேயே கிட்டத்தட்ட ஒரு 10 ரன் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பவுலிங் க்ரூஷியல் ஒரு போட்டிருப்பாங்க. ஸோ இது ஒரு சூப்பர் டீம். சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்த கேப்டன் ஓல்வர்ட். ஸோ செம்ம ஸ்ட்ராங் பிளேயர். அவங்கள தவிர்த்து வந்தா ஆல்ரவுண்டர் நாண்டின் டிக்லர்க்னு ஒரு பிளேயர் இருக்காங்க. ஸோ அந்த பிளேயர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஆப்ரேஷனில் போகிற பிளேயராக இருக்காங்க. ஹிட்டர்ஸ் சரியான சிக்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயரே ஹிட்டராக இருக்காங்க. ஸோ அந்த பிளேயர் நல்லா இருப்பாங்க. தென் மை ஃபேவரட் இஸ்மாயில். ஸோ ஷீ இஸ் அ குட் பேசர். ஸோ கண்டிப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ இந்த டீம்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இதை விட்டு தவிர்த்து வந்து நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா நியூசிலாந்தில் வந்து நிறைய பிளேயர்ஸ் வெளியே போயிட்டாங்க. இருந்தாலும் தேர் குட் டீம் டு பீட். ரீசெண்டாக அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா தே சேஸ்ட் அரௌண்ட் 175 ப்ளஸ் ஸ்கோர்ஸ் இன் வார்ம் கேம். அது வார்ம் கேம் தான், பட் தே சேஸ் இஸ் கம்ஃபர்டபிளி. ஸோ பேட்டிங் ஸ்கில்ஸ் வந்து காட்டியிருக்காங்க. அண்ட் தே ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ். ஸோ பேட்ஸ்க்கு இது லாஸ்ட் வேர்ல்டு கப். ஸோ கண்டிப்பாக பேட்ஸ் கொஞ்சம் நல்லா இதாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தென் ஸ்ரீலங்கா இஸ் குட். அவங்க வந்து இப்போதான் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துருக்காங்க. சமேராட்ட போட்டுக்கு இது லாஸ்ட் வேர்ல்டு கப்பாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஷி வில் ஹேவ் சம் திங் டு டூ. அண்ட் ஹாசினி பெரரான் பிளேயர் இருக்காங்க, நல்லா இருக்கும் அவங்க ஆடுறது. ஸோ கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இங்கிலாந்து ஸ்ரீலங்கா. ஸோ கண்டிப்பாக இங்கிலாந்து ஜெயிக்கும். சப்போஸ் அப்செட் இன்னைக்கு நடக்கலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டம் அப்செட் நடக்கிறதுக்கு. ஏன்னா பவுலிங்ல மட்டும் தான் ஜெயிக்க முடியும் ஸ்ரீலங்கானால. அவங்க பேட்டிங் ஒரு 120 சேஸ் பண்ணலாம், பட் பவுலிங் அவங்க 120 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஏன்னா இங்கிலாந்து ஒரு ஸ்ட்ராங் சைட், அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டம் தான். தட்ஸ் ஆல் ஃபார் தி வேர்ல்டு கப். ஸோ கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு டஃபஸ்ட் வேர்ல்டு கப்பாக இருக்கும். பட் ஹோப் தே வின்ஸ் அட்லீஸ்ட் அ கேம் வித் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா. ஏதாச்சும் ஒரு கேம் ஜெயிச்சா கூட we will be qualifying to the semi finals. அண்ட் அங்கிருந்து பார்க்கலாம்.